Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் அண்ட் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எஸ்எம்சியை வச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சியை பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெட்டர். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபியூஎஸ்டி ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து பார்த்தலாம். ஸோ ஜிபிபியூஎஸ்டி நமக்கு இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் கிளிக் ஆகி ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ளிப்புக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இந்த ஃப்ளிப்புக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஹையை பிரேக் பண்ணி ஒரு லோவை பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு ஹை அண்ட் லோவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் செல்லுக்கு திரும்பிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறான் அப்படின்னா இதை லோவை ஹிட் பண்ணி தான் எடுப்பான். ஏன்னா இங்கே மார்க்கெட் ட்ரெண்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த லோவை ஹிட் பண்ணி தான் எடுப்பான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த லோவில் இந்த டிமாண்டில் மார்க்கெட்டை உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரீஃபைன்மெண்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரீஃபைன்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கான், நமக்கு ஃபெயில் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய இந்த டிமாண்டு ஃபெயில் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இப்போ ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து ஃபெயில். அதனால் ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துடலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட்டை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸில் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த ஹையில் இருக்குது. ஸோ இது வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நமக்கு லோவாக இருந்துச்சு. ஓகேங்களா? இது லோவாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபெயிலியர். ஸோ இது லோவாக இருந்துச்சு. அப்போது ஹை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஹைன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு விக்கு தான் விட்டுருக்கான். அதனால் 15 மினிட்ஸ் இந்த டிமாண்ட் 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா 4 ஹவர் டிமாண்டில் விக்கு எடுத்திருக்கான். ஸோ 15 மினிட்ஸில் இப்படி தான் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு லோ வந்து எடுத்திருக்கான். இங்கே ஒரு லோவை எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஹை எடுத்திருக்கான். ஸோ இது வந்து ஒரு மினி சோச்சாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவல் சோச்சுன்றது இந்த ஹையில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், நமக்கு வந்து பாடி க்ளோஸ் பண்ணி ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். இதனால தான் வந்து பாடி க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சோச் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சோச் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை மார்க்கெட் இப்படியே கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய லோவை ஒரு விக்கு விட்டு இல்லைனா ஏதாவது பாடி க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போய் இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுத்தானா நான் ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே 4 ஹவருக்கு வந்துடலாம். 4 ஹவரில் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த ஃப்ளிப்பில் விக்கு விட்டு விட்டு எடுத்துகிட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளிப்பு ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோச். ஓகேங்களா? மேலே ஹை எடுத்திருக்கான். ஸோ இது வந்து பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிஓஎஸ் அண்ட் சோச். அப்போது இந்த லோ என்ன பண்ணியிருக்கான், இப்போ தான் வந்து பிஓஎஸாக கம்ப்ளீட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த லோ இப்போ தான் பிஓஎஸாக கம்ப்ளீட் பண்ணுறான் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ விக்கு விட்டுருக்கான். அது ஒரு டிமாண்டில் வந்து நடக்குது. ஸோ இங்கே பிஓஎஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இன்கேஸ் நமக்கு இந்த டிமாண்டை ஃப்ளிப் பண்ணியிருந்தான், அதாவது கீழே ஃப்ளிப் பண்ணியிருந்தா நமக்கு இந்த சப்ளை ஃப்ளிப்பாக நமக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே ஏதாவது சப்ளை இருக்கா பாருங்கள், சப்ளை இல்லை. அப்போ இது ஃப்ளிப்பாக எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த கேஸில் நமக்கு ஹைன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஹைன்றது இங்கே இருக்குது.
இப்போ இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோச்சுன்னு மார்க் பண்ண ஹை வந்து இது. ஓகேங்களா? சோச்சுன்னு மார்க் பண்ண ஹை வந்து இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த சப்ளையை பிரேக் பண்ணிட்டா, மார்க்கெட் சோச் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட நம்ம பை எடுத்து போகலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ ஜிபிபியூஎஸ்டியில் நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த சப்ளையில் தான் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பாருங்கள், ரெண்டு இருக்குது. ஒன்று சப்ளை பிரேக் ஆகிற மாதிரி 50% சான்ஸு, சப்ளை கண்ட்ரோல் எடுத்து கீழே வர்றதுக்கும் 50% சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த சினாரியோவில் கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் போயிட்டு ரீஃபர்மெண்ட் பார்க்கலாம். ரீஃபண்ட்மெண்ட் எங்கேயுமே ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. இது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ளிப்பில் பை தான் நம்ம என்ட்ரி போவோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பை என்ட்ரி போவோம். இங்கே சோச் கொடுத்துட்டான் அப்படின்னா 15 மினிட்ஸில் நமக்கு ஓவரால் சோச் வந்து கொடுத்துரும். மார்க்கெட் பைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அது அப்கமிங் வீடியோவில் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜிபிபிஎஸ்டி மட்டும்தான் பார்க்குறோம். ஒன்று இதில் கண்ட்ரோல் எடுக்கணும் 15 மினிட்ஸில். மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ எஸ்டர்டே வந்து ஹீரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரீஃபர்மெண்ட்டில் தான் அந்த என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு நமக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆயிருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல செல் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரிகர் ஆகி நமக்கு வந்து டிபி வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டு. ஸோ இங்கே வந்து பை வந்து போகலாம் அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பை வந்து கிடைக்கல. ஸோ இங்கே வந்து என்ட்ரி வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த என்ட்ரி வந்து இனிமேல் ஒர்க் ஆகாது. இங்கே சப்ளை இருக்குது அண்ட் இங்கே சப்ளை இருக்குது. இந்த ரெண்டு சப்ளையில் தான் நமக்கு வந்து செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? சேம் அதே என்ட்ரியில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, இந்த வீடியோ வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.